அன்பு வணக்கம் சொந்தங்களே. என் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சின்ன ஏடிஎம் மிஷின் பண்ணியிருந்தாங்க. அதை என்கிட்ட காட்ட வந்தாங்க. இந்த மாதிரி நான் பண்ணினதை பாருங்கள் மேம், அதை உங்கள் சேனலில் போடுங்க, அழகாக இருந்துச்சுன்னா என்னை எல்லோரும் பாராட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்க. சரி, அவங்களுக்காண்டி நம்ம அதை போடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்களுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளவர் வாஸ் ஸ்கூலுக்காண்டி நான் பண்ணது. இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது பேஸுக்கு நம்ம வளையலும் வச்சுக்கலாம். ஆனால் வளையல் வச்சிங்க அப்படின்னா பேஸ் சீக்கிரம் நிற்காது, சீக்கிரம் விழுந்துடும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டேப்போட அந்த கட்டை மாதிரி இருக்கும், டேப்லாம் சுற்றி வரும் அந்த ரோலு, அந்த ரோலுக்குரியதை தூக்கி வச்சுருக்கேன். இதுனா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும், அதுக்காண்டி தான். அப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரில் ஃப்ளவர் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் கூட வச்சு விடலாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும், அது ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தி தான். சப்பாத்தி வெஜ் குருமா வச்சுருந்தேன். இந்த வெஜ் குருமா எங்கள் எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அதனால் அதையும் வச்சுட்டு, உங்களுக்கு இந்த பூ எப்படி செய்யணும் அப்படின்னா, அது ஈஸியான மெத்தட் தான். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இந்த பூ செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த பூவை பார்க்குறப்ப யாராவது தலையில் வைக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ அட்ராக்டிவாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. கத்தரிக்காய்னாலே புளிக்கூட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்தரிக்காய் புளிக்கூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லிக்கு நீங்கள் கத்தரிக்காய் தொக்குலேயே மசால் தொக்கு மாதிரி வைப்பாங்க. அது கடையில்னு சொல்லலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. அது போக புளி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கடையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கடையில் பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த விதங்களில் வச்சா பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக சூப்பராக கலர் அட்ராக்டிவாக செம்மையாக இருக்கலாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக புதுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன செய்யலாம்னு யோசித்து தான் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது பேர் க்ரஷ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரஷ் பேப்பர்லேயும் செய்யலாம், டிஷ்யூ பேப்பர்லேயும் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். டிஷ்யூ பேப்பரில் பண்ணிங்கன்னா ஒரே கலரில் சிங்கிள் கலரில் தான் பண்ண முடியும். நீங்கள் க்ரஷ் பேப்பரில் பண்ணிங்கன்னா பல வெரைட்டியான கலரில் அழகழகாக செஞ்சு உங்கள் வாலில், உங்கள் டிவி ஸ்டாண்டுக்கிட்ட, உங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாத்துலேயுமே இதை மாட்டி விடலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவரை செஞ்சு அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்க குழந்தைக்கு வச்சுருந்தாங்க தலையில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி பூ வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் அழகாக இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு இந்த பூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எவ்வளோ வெரைட்டினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதோட கலர் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட தலையில் வச்சு பார்த்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரேடியா பூ மாதிரி, இந்த ரேடியா பூன்னு சொல்லுவாங்க, டேலியா பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூ மாதிரி அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன லஞ்ச் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அதனால் கம்மங்கூழும் தயிரை நல்லா ஊற்றி நல்லா கரைச்சி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.